ஃப்ரைடு சிக்கன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம்? KFC. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 65 வயசாகி யாருமே இல்லாம கையில ஒத்த ரூபா இல்லாம உடஞ்சு போய் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னால இனி எதுவுமே சாதிக்க முடியாத உனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு அதே மாதிரி உங்களோட 65வது வயசுல உலகத்தோட பெரிய ஃபுட் சாம்ராஜ்யமே உங்களால உருவாக்க முடியும்னா எப்படி இருக்கும்? இது சும்மா மோட்டிவேஷனுக்காக சொல்லல, இது உண்மையிலுமே நடந்த KFCயோட கதை. ஹார்லாண்ட் டேவிட் சாண்டர்ஸ் 1819 அமெரிக்கால இவர் பிறக்கிறாரு. நம்மள மாதிரி சின்ன வயசுலயே ரொம்ப ஈஸியான வாழ்க்கையில இவரோடது. 6வது வயசுலயே இவரோட அப்பா இறந்து போயிடுறாங்க. இவரோட அம்மா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க. இவரோட 7வது வயசுலயே இவரோட சிப்ளிங்ஸை பாத்துக்கிறதுக்காக இவரே கிச்சன்ல ஏறி குக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட 12வது வயசுல ஸ்கூலையும் குவிட் பண்றாரு. 16வது வயசுல ரோடு ஒர்க்கர்ஸ் கூட ஒர்க் பண்றாங்க, டயர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் கூட போய் ஒர்க் பண்றாரு. நிறைய டிஃப்ரெண்ட் வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு வர்றாரு. இவர் 18வது வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 19வது வயசுல குழந்தை பிறகு 20வது வயசுல வைஃப் சண்டை போட்டு வீட்டை விட்டே போயிடுறாரு. கரெக்டா 1930ஸ்ல இவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாரு. அங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்க வர டிராவலர்ஸ்க்கு எல்லாம் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இவர் சமைக்கிற ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி அங்க நிறைய பேர் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பதிலாக இவரோட ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றதுக்காகவே வந்திருக்காங்க. அப்படியே இவர் கென்டக்கிங்கிற ஊர்ல ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு, சரண்டர்ஸ் கோர்ட் அண்ட் கெஃபேன். அது நல்ல ஃபேமஸ் ஆகி இவரோட ஃப்ரைட் சிக்கன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி கென்டக்கியோட கவர்னரே இவருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுல கண்டிப்பா ஒரு தடை வரும். அதே மாதிரியே இவர் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துல ஒரு ஹைவே பைபாஸ் வருதுன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை விற்க வேண்டிய நிலைமை வருது. அப்படி இவரோட 65வது வயசுல கையில காசு இல்ல, இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் வித்துட்டாரு. இவர்கிட்ட மிச்சம் இருந்ததே கவர்மெண்ட் மாசம் இந்த வயசானவங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டும் இவரோட ஃப்ரைட் சிக்கனோட ரெசிபியும் மட்டும்தான் இவரோட கையில இருந்துச்சு. மோஸ்டா இந்த டைம்ல நிறைய பேர் குட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி. ஆனா அது இவர் பண்ணல. இவரோட கார்ல எல்லாத்தையுமே பேக் பண்ணி அமெரிக்கா ஃபுல்லா சுத்துறாங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் நான் என்னோட ரெசிபியை நான் சொல்லி தரேன், ஒரு சிக்கனுக்கு எனக்கு 5 சென்ட் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, 1009 ரெஸ்டாரண்ட்ஸ் இதை ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியில 1010வதா இருக்கிற ரெஸ்டாரண்ட் சரி நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. அவரோட ஃப்ரைடு சிக்கன் அந்த நாட்டிலே பெரிய ஹிட் ஆகுது. இவர் ஒரு பிரான்சைஸ் ஓபன் பண்றாரு, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். இதுதான் KFCயோட ஃபுல் ஃபார்ம். 1960ஸ்லயே 600 பிரான்சைஸ் இவர் ஓபன் பண்றாரு. அதுக்கப்புறம் KFCயோட லோகோல இவரோட ஃபேஸ் இப்போ வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். 1964ல இவருக்கு 74 வயசு ஆயிருச்சுன்னு சொல்லி $2 மில்லியன் KFCயை வித்துறாரு. இப்ப கரண்டா KFCயோட growth பாத்தீங்கன்னா 145 கண்ட்ரீஸ்ல 25,000 அவுட்லெட்ஸ்க்கு மேல KFC ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லைங்க, இது ஒரு அடையாளம். சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு முக்கியம் இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபெயிலியர் முடிவா இருக்காது. Persistence beats talent. Just remember this, it's never too late to begin. Bye.